காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துகிறது. நீ செய்த ஒன்றிரண்டு காரியங்கள், பேசின கடின வார்த்தைகள் உன்னை முள் போல குத்துவதால் உன் சரீரத்தில் சுகமில்லை. டாக்டரோ மருந்தோ இப்போது உன்னை குணப்படுத்த முடியாது. உன்னை ஆராய்ந்து பார், தவறை ஒத்துக்கொள், மன்னிப்பை பெற்றுக்கொள். உன் இருதயத்தை வசனங்களால் நிரப்பு. 4 சுவிசேஷங்களிலும் ஏதாவது ஒரு பகுதி நான் உலகில் இருந்தபோது சொன்ன வார்த்தைகளை கோர்வையாக அட்லீஸ்ட் ஃபார் ½ an hour வாசி. சத்தமாய் வாசிக்கலாம், முழங்காலில் நின்று வாசிக்கலாம். பிறரை மகிழ்ச்சியாக்குவதில், பிறரது கண்ணீரை துடைப்பதில், பிறருக்கு உதவி செய்வதில் கவனம் செலுத்து. உன் சுகவீனம் பலவீனம் நீங்கும். தேவ சமாதானம் உன்னை நிரப்பும். உன் சிலுவை காட்சியை முன்னிறுத்து. குற்றமற்றதும் விலையேற பெற்றதுமான என் திரு ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டதே. என்னிடம் எந்த பாவியும் எந்த வேளையும் வரலாம். என் உயிர்த்தெழுதல் எவ்வளவு வல்லமை நிறைந்தது. என் இரத்தம் உன் பாவக் கரையிலை போக்க வல்லது. விசுவாசமே உன் தேவை. என்னை கழுவியருளும், நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று கூறு. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று வேண்டிக்கொள். உன் சமாதானம் நதியைப் போல் பாய்ந்தோடும். ஆதார வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27.